தன் உயிரே போனாலும் பரவாயில்லை, என் தேசத்தின் கொடியை கீழே விடமாட்டேன் என்று தன் உயிரை மாய்த்து கொண்ட கொடிகாத்த குமரனை, வெள்ளையர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த நம்ம நேதாஜிக்கு தோளோடு தோள் கொடுத்த முத்துராமலிங்க ஐயாவை, அகிம்சையின் காவலனாக இருந்த காந்திஜியை, கல்வி கண்ட காமராஜரை, வீரமங்க வேலுநாச்சியரை, இப்படி சாதித்த தலைவர்கள் எல்லோரையும் சாதித்தலைவர்களாக பார்த்து வைத்தது யார் காரணம்? இந்த அரசியல் முறைதான் காரணம். திரும்புகின்ற திசையெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு எல்லோரும் வந்து விட்டார்கள். ஆனால் இந்த அரசியல் முறை அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறது? ஆதி தலைவர்களுக்கு மணிமண்டபம் சிலையும் வைக்க வேண்டும் என்றால் சொன்னால் கூட அவர்கள் எந்த சாதியிலிருந்து வந்தார்கள் என்று பார்த்துதானே இந்த அரசியல் முறை அவர்களுக்கு அமைத்து கொடுக்கிறது. தெருக்களுக்கு, பூங்காக்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு, ஏன் அரசின் திட்டங்களுக்கு கூட சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயர்களை வைக்கின்ற இதே அரசியல் முறைதான் தியாகி பென்ஷன் வாங்குவதற்கு இன்றைக்கு வரைக்கும் போராட வைக்கிறது.